ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது கோயம்புத்தூரில் உள்ள ஒரு அதிசயமான ஆன்மீக தலம் பற்றியது. அதுதான் நம் ஷிரடி சாய்பாபாவின் ஸ்ரீ நாகசாய் மந்திர். இந்த கோவில் சாதாரண சாய்பாபா கோவில் இல்லை சாய்ராம். இந்த இடத்தில் நடந்த ஒரு அதிசயம் காரணமாக உலகம் முழுவதும் சாய் பக்தர்களால் புனிதமான இடமாக போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள சாய்பாபாவின் பளிங்கு சிலை ஷிரடியில் உள்ள நம் சாய்பாபாவின் சிலைக்கு அடுத்த உலகின் இரண்டாவது முக்கியமான பளிங்கு சிலை ஆகும் சாய்ராம். சாய்ராம். இன்று நாம் ஸ்ரீ நாகசாய் மந்திர் பிரான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 65வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். சாய்ராம். முழு விவரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வரலாறு 1939ஆம் ஆண்டில் தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் சாய்பாபாவின் மகிமையை இந்தியா முழுவதும் பரப்பிய பெரிய பக்தர் ஒருவர் இருந்தார். அவர்தான் வி நரசிம்ம சுவாமிஜி. அவர் தமிழ்நாட்டில் சாய்பாபாவின் பக்தியை பரப்ப வேண்டும் என்று எண்ணினார். அவருடன் இணைந்து பணியாற்றியவர் ஸ்ரீ வரதராஜ ஐயா. இந்த இருவரும் சேர்ந்து கோயம்புத்தூரில் சாய்பாபா இயக்கத்தை ஆரம்பித்தனர். அப்போது தமிழ்நாட்டில் சாய்பாபா கோவில் மிகவும் அரிதாகவே இருந்தது சாய்ராம். அதனால் கோயம்புத்தூரிலே முதலில் ஒரு சாய்பாபா மையம் உருவாக்கப்பட்டது. சுமார் 1942ஆம் ஆண்டு வரதராஜ ஐயா அவர்கள் மிகப்பெரிய பக்தி உணர்வுடன் ஒரு முடிவை எடுத்தார்கள். மேட்டுப்பாளையம் சாலையில் சுமார் 1 ஏக்கர் நிலத்தை சாய்பாபாவுக்காக தானமாக வழங்கினார். சாய்ராம். அந்த இடத்தில் ஒரு சிறிய கூரை மண்டபம் கட்டப்பட்டது. அந்த மண்டபம் சாய்பாபா மடம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே எல்லா மக்களும் வர அனுமதி இருந்தது. சாய்ராம். அந்த காலகட்டத்தில் கூட சாதி, மதம், பணம் என்று எந்த வேறுபாடும் பார்க்காமல் அனைவரும் சாய்பாபாவை ஒன்று கூடி வழிபட்டனர். அந்த இடம் கோயம்புத்தூரில் உள்ள சாய் பக்தர்களின் சந்திப்பு மையமாக மாறியது சாய்ராம். சாய்ராம். நம் பாபாவின் மடத்தில் வாரந்தோறும் 2 நாட்களில் பஜனை நடந்தது. வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. அந்த பஜனைகளில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சாய்ராம். சாய்பாபாவின் நாமம் பாடப்பட்டு அந்த இடம் ஆன்மீக சக்தியால் நிரம்பியது சாய்ராம். அந்த காலத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் அங்கே நடந்தது சாய்ராம். 1943ஆம் ஆண்டு ஜனவரி 7 அன்று, அது ஒரு வியாழக்கிழமை ஆகும் சாய்ராம். அன்று மாலை பஜனை மிகவும் உற்சாகமாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஒரு அதிசயம் நடந்தது சாய்ராம். ஒரு நாகம் மெதுவாக அந்த மண்டபத்திற்குள் வந்தது. அந்த நாகம் நேராக சென்று பாபாவின் படத்தின் முன் நின்றது. அந்த நாகத்தின் தலையில் ஒரு விசேஷம் இருந்தது சாய்ராம். அந்த நாகத்தில் திரிபுண்டரம், சங்கு, சக்கரம் போன்ற தெய்வீக குறியீடுகள் இருந்ததாக பக்தர்கள் கூறினார்கள் சாய்ராம். அந்த நாகம் அங்கே 17 மணி நேரம் அசையாமல் நின்றது சாய்ராம். பஜனை, ஆரத்தி, தீபம் எதுவும் அதை அசைக்கவில்லை சாய்ராம். அது சாய்பாபாவின் நாமத்தை கேட்டபடி மிகவும் அமைதியாக இருந்தது. இந்த செய்தி கோயம்புத்தூர் முழுவதும் பரவியது. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நாகத்தை பார்க்க வந்தனர் சாய்ராம். ஆனால் சாய்ராம், அங்கு யாருக்கும் பயம் இல்லை சாய்ராம். அங்கிருந்த அனைத்து பக்தர்களும் அந்த நாகத்தை தெய்வீக வடிவமாகவே பார்த்தனர். அங்கிருந்த பக்தர்கள்
கூடை கூடையாக மலர்களை கொண்டு அந்த நாகத்தின் மேல் போட்டனர் சாய்ராம். அந்த நாகம் மலர்களால் முழுவதும் மூடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் அது அசையவே இல்லை சாய்ராம். அடுத்த நாள் ஒரு புகைப்பட கலைஞர் வந்தார் சாய்ராம். அவர் அந்த நாகத்தின் புகைப்படம் எடுக்க விரும்பினார். ஆனால் நாகம் மலருக்குள் மறைந்து இருந்தது. யாருக்கும் அருகில் செல்ல தைரியமே இல்லை சாய்ராம். அப்போது பக்தர்கள் மனதில் பிரார்த்தனை செய்தனர். ஓ நாகமே, எங்களுக்கு உன் புகைப்படம் எடுக்க அனுமதி கொடு என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது சாய்ராம். அந்த நாகம் மலரில் இருந்து மெதுவாக வெளியே வந்தது. புகைப்படத்திற்காக நின்றது போல இருந்தது சாய்ராம். இதை கண்டு அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். அவர்கள் அனைவரும் இது சாய்பாபாவின் லீலை என்று நம்பினர் சாய்ராம். பின்னர் பக்தர்கள் அந்த நாகத்திடம் வேண்டினர், நாங்கள் மீண்டும் பஜனை செய்ய வேண்டும், தயவு செய்து இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். அப்போது அந்த நாகம் மெதுவாக சாய்பாபாவின் படத்தை சுற்றி வந்து வெளியே சென்றது சாய்ராம். பின்னர் அருகில் இருந்த ஒரு புதருக்குள் மறைந்தது. அந்த இடத்தில் பின்னர் ஒரு எறும்பு மலை உருவானது. அந்த இடமே மிகவும் புனிதமானதாக கருதப்பட்டது. அதன் பிறகு கோயம்புத்தூரில் சாய்பாபா நாகசாயிபாபா என்று அழைக்கப்பட்டார் சாய்ராம். பின்னர் பல வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்தில் பெரிய கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்டது. பின்னர் சாய்பாபாவின் பளிங்கு சிலை தயாரிக்கப்பட்டது. அந்த சிலையை உருவாக்கியவர் புகழ்பெற்ற சிற்பி பாலாஜி வசந்தராவ் தாலிம் அவர்கள். இவர் உருவாக்கிய சிலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இவர்தான் ஷிரடியிலுள்ள ஷிரடி சாய்பாபா சமாதி மந்திர் சிலையும் பாலாஜி வசந்தராவ் தாலிம் அவர்களே உருவாக்கியவர் சாய்ராம். பிறகு 1961 பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று ஒரு வரலாற்று நாள் சாய்ராம். அன்று நம் ஷிரடி சாய்பாபாவின் மறு அவதாரமான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் நேரில் வந்து நம் ஷிரடி சாய்பாபாவின் சிலையை பிரதிஷ்டை செய்தார்கள் சாய்ராம். பகவான் சிலையின் கீழ் தங்க தகிடு மற்றும் நவரத்னங்களை வைத்தார்கள். அப்போது பாபா கூறிய ஒரு முக்கியமான வார்த்தை, ஒரு அவதாரம் மற்றொரு அவதாரத்தின் சிலையை பிரதிஷ்டை செய்வது மிகவும் அரிதான ஒன்று என்று நம் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறினார்கள் சாய்ராம். இந்த நிகழ்வில் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா 1 மணி நேரத்திற்கும் மேலாக உரையாற்றினார்கள் சாய்ராம். நம்முடைய அன்பான ஷிரடி சாய்பாபாவின் மறு அவதாரமான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா பாபா கூறிய வார்த்தைகளை மிகவும் ஆழமான ஆன்மீகம் அர்த்தம் கொண்டவை சாய்ராம். பாபா சொன்னார்கள், இந்த நாள் பொன் எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டிய ஒரு நாள். ஏனெனில் இன்று ஒரு அவதாரம் மற்ற ஒரு அவதாரத்தின் சிலையை நிறுவுகிறது. இது மிகவும் அரிதான ஒன்று. எனக்கும் இது ஒரு விதத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஸ்ரீராமர் இலங்கைக்கு செல்வதற்கு முன் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். அப்போது அவர் துஷ்டர்களை அழிக்கச் சென்றார். ஆனால் இப்போது நான் செய்ய வேண்டியது அழிப்பு அல்ல, நான் பணி தர்மத்தை நிலைநாட்டுவது. நான் இந்த அவதார பணியை தொடங்குவதற்கு முன் இந்த பகவானின் சிலையை பிரதிஷ்டை செய்கிறேன். இந்த இடத்தில் நாகமாக சாயி வெளிப்பட்டது. இன்று 18 ஆண்டுகள் ஆகிறது. அந்த கோவில் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் எடுத்தது காரணம் இல்லாமல் அல்ல. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் மேலும் சொன்னார்கள், இது எல்லாம் இறைவனின் திட்டம். 18 என்ற எண் மிகவும் மர்மமான எண். இங்கு இருக்கும் 18 பேர் யாகத்தில் பங்கேற்கும் 18 சக்திகளை குறிக்கின்றனர்.
6 உலகத்தை குறிக்கும், 6 காலத்தை குறிக்கும், 3 மனம், சித்தம், புத்தி ஆகியவற்றை குறிக்கும், 2 பேர் யாகத்தை நடத்தும் தம்பதியை குறிக்கும், மற்றொன்று ஆத்மா எல்லாவற்றையும் சாட்சியாக காண்பது. நான் இந்த நாகசாயியை கோவிலில் நிறுவுகிறேன், ஆனால் இது ஒரு சின்னம் மட்டுமே. அதே நேரத்தில் நீங்கள் அனைவரும் சாயியை உங்கள் இதயத்தில் நிறுவ வேண்டும். அவரை உங்கள் இதயத்தில் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று பகவான் தன் உரையை முடித்துக் கொண்டார்கள் சாய்ராம். அடுத்ததாக இந்த நாகசாய் மந்திரில் புனிதமான துணி உள்ளது சாய்ராம். அந்த துணியில் இருந்து கிடைக்கும் உதி பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நம் ஷிரடி சாய்பாபா காலத்தில் இருந்தே இந்த உதி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது சாய்ராம். இந்த உதியினால் பல பேர் நோய்கள் குணமாகி இருக்கின்றன. பாபாவின் பல அற்புதங்கள் இந்த உதியினால் நிகழ்ந்திருக்கின்றன சாய்ராம். சாய்ராம், இந்த ஸ்ரீ நாகசாய் மந்திரின் தனி சிறப்புகளை பற்றி நாம் பார்ப்போம். இந்த ஸ்ரீ நாகசாய் மந்திரில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன சாய்ராம். உலகில் அரிதாக காணப்படும் தங்க ரதம் இந்த ஸ்ரீ நாகசாய் மந்திரில் இருக்கிறது சாய்ராம். மற்றும் தனி சிறப்பு, ஷிரடியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தடி, புனித துணி, வியாழக்கிழமைகளில் நடைபெறும் ரத ஊர்வலம் சாய்ராம். சாய்ராம், இவ்வாறு கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ நாகசாய் மந்திர் அதிசயங்கள் நிறைந்த ஒரு ஆன்மீக தலமாகும். இந்த இடத்தில் நடந்த நாக அதிசயம் இன்று வரை பக்தர்களை ஆச்சரியப்படுத்துகிறது. நம் ஷிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் சாய்ராம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சர்க்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.